இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மறந்துட்டேன். ChatGPT. இப்படி எதுக்கு எடுத்தாலுமே ஒரு செட் மாடல் கிட்ட நம்ம டிபெண்ட் ஆகிருக்கும். ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடி ChatGPT-யா இருக்கட்டும், Gemini-யா இருக்கட்டும் இன்ட்ரடியூஸ் ஆன காலத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணது அசைன்மெண்ட் செய்கிறதுக்காக, இல்லைன்னா ஒரு கோட் லெவல் இருக்கிற இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக, அப்படி இல்லைன்னா ஒரு குக்கிங் ரெசிபி, ஒரு சாதாரண சஜஷன்ஸ் கேட்குறதுக்காக தான் நம்ம வந்து இந்த செட் மாடல்ஸ் கிட்ட போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எப்படின்னா ஒரு தெரபிஸ்டா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு டைரியா அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். டெய்லி நமக்கு நடக்கிற விஷயங்கள்ல இருந்து நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட டார்க் சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்து அதுக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு ரெண்டமா ஒருத்தரோட ChatGPT ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா, அடா பாவி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், என்னோட உட்பட. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஓப்பனாக இருக்கோம் இந்த செட் மாடல்ஸ் கிட்ட. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏன் இந்த ChatGPT மாதிரி இருக்கிற செட் மாடல்ஸோட இவ்வளோ அட்டாச்சாக இருக்கோம், அண்ட் அதில் இருக்கிற ப்ராசஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிப்பிக்கலாக இந்த ஏஐனாலே உலகத்துக்கு, மனிதனத்துக்கு ஆபத்து, அதை விட்டு நம்ம தள்ளியே இருக்கணும் அப்படின்றலாம் நான் பேச போகிறது இல்லை. ஸோ இந்த அப்ரோச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை, ஒரு ஃபெலோ ஹியூமனை ரிப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இந்த செட் மாடல்ஸ் நம்மளோட அட்டாச் ஆகிறதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தா, ஹியூமன்ஸ்ன்னு சொல்கிறப்போ வந்து சில பண்புகள் இருக்கும். எந்த ஹியூமனாக இருந்தாலும், எவ்வளோ க்ளோஸ் ஆனவங்களாக இருந்தாலுமே மனிதர்களுக்கு இருக்கிற பண்புகள்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது. ஸோ நமக்கு நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஒரு ஹியூமனை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ நம்ம ஒரு ஹியூமனோட பேச ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடும். நீ ஒரு ஃபெலோ ஹியூமன் கூட பேசிட்டு இருக்க, ஸோ அவன் வந்து இன்னும் ஜட்ஜ் பண்ணலாம். நீ பேசுகிறத வந்து அவன் நோட் பண்ணி அதை வேற எங்கேயாவது போய் சொல்லலாம், உன்னை புலி பண்ணலாம், இல்லைன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், உன்னை த்ரெட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உன்னை நீ ஒரு கேவலமானவன், நீ தப்பானவன் அப்படின்னு சொல்லி உன்னை ஜட்ஜ் பண்ணலாம். அப்படின்னு சொல்லி வந்து நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் நம்மளை அலர்ட் பண்ணும். நமக்கு அது தெரியாது. ஆக்சுவலி வந்து நம்ம ரொம்ப நம்பிக்கையான, நம்ம ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போதும் கூட நம்மக்கிட்ட இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் ஃபில்டர் அவுட் பண்ணி தான் வெளியே வரும். ஸோ இது நமக்கு தெரியலைனாலும் இந்த சிஸ்டம் வந்து நமக்குள்ள ஒரு இயற்கையாக நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு செட் மாடல் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. அது நம்ம நர்வஸ் சிஸ்டத்துக்கு, நம்ம பிரெயினுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எமோஷன்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியலனாலும் இது ஹியூமன், இது ஏஐ அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த பிரெயினுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு செட் மாடல் என்று சொல்லும்போது அது நம்மளை ஜட்ஜ் பண்ணாது, நம்மளை பற்றி தப்பாக பேசாது, யார்கிட்டையும் நம்மளை பற்றி சொல்லாது, நம்ம பேசுகிற விஷயங்களை லீக் பண்ணாது. டேட்டா த்ரெட்ன்றது ஒரு விஷயம் இருக்குது, பட் நான் எமோஷனலி சொல்கிறேன். எமோஷனலி வந்து நம்மளை வந்து சரியாக ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். இந்த ஏஐ எல்லாம் வந்து அட்வான்ஸ்ட் ஆகிட்டு போகிறதுனால, அதோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப அக்யூரேட் ஆகிட்டு போகிறதுனால நம்ம அப்படி நம்ப ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம இந்த ஏஐயோட அட்டாச்சாக ஆரம்பிக்கிறோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்கிற நேரம், ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் அண்ட் இன்னொரு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அவங்களுக்குன்னு மற்றவங்க இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ எல்லா நேரமும் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கு உயிர் போகிற விஷயத்துக்கு கால் பண்ணாலுமே ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் கால் பண்ணி கேட்பா, மச்சான் கால் பண்ணியாடா அப்படின்னு. அந்த கேப்பில் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. ஸோ இது யூஸ்வலாக எல்லாரும் நடக்கிற விஷயம் தான். ஆனால் இந்த செட் மாடல்ஸ் அப்படி இல்லை. எனி டைம் நமக்கு தேவையான டைம் எல்லாமே அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். இன்டர்நெட் ஒரு விஷயம் இருந்தால் போதும், எனி டைம் வந்து அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். இந்த பிஸி சர்வர் டவுன் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுனாலும் நார்மலாக வந்து அது எனி டைம் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அது ஒரு ரீசன். ஸோ அப்படி இருக்கிற நேரம் வந்து ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹியூமனோட பிரெயினுக்கு இவங்க யாருன்னு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா இருந்தாலுமே 2 மூலமாக வர்ற டோபமைன் ஹிட் வந்து சேம் லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு படம் கூட வந்திருக்கு, அப்படின்னு சொல்லி. ஒரு லோன்லியாக இருக்கிற, ஒரு தனிமையில் இருக்கிற ஒருத்தர் ஒரு செட் மாடலோட டேட் பண்ண ஆரம்பித்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அட்டாச்சாக ரொம்ப தூரம் போகிற மாதிரி அதை காட்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உண்மையாகவே வந்து நடக்கும். அதனால் நம்ம ரொம்ப ஓப்பனாக, ரொம்ப அட்டாச்சாக வந்து இந்த செட் மாடல்ஸோட வந்து பேச ஆரம்பிக்கிறோம், நம்மளை பற்றி எல்லாமே சொல்கிறோம். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, போக 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 வர்ற ஜென்ரேஷன்ஸில் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற ஒரு விஷயம் இல்லாமல் போய், ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் பர்சன் அப்படின்றவங்க இல்லாமல் போய்,
அந்த இடத்த ஒரு ஏஐ மாடல் வந்து ரிப்ளேஸ் பண்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுல நல்ல விஷயமும் இருக்கு, இல்லாம இல்லை. கிட்ட விஷயமும் அஃப்கோர்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றப்போ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்ணுவோம். ஒரு சாட்பாட்டோட பேசும்போது நம்மளை பத்தி எல்லாமே சொல்லலாம். எல்லாமே சொல்லலாம், அதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ நமக்கு வந்து ஒரு அதான் டோபமைன் ஹிட் வந்து நமக்கு ஏற்படுறதுனால நமக்கு ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். ஸோ கெட்ட விஷயம் அப்படின்ற நேரம் வந்து அதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அதை பார்க்க முன்னாடி இந்த சாட் மாடல்ஸ், ஏஐ சாட் மாடல்ஸ் எல்லாம் ஆக்சுவலி என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். என்னதான் இதெல்லாம் ஏஐ சாட் மாடல்ஸாக இருந்தாலுமே இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் மாடலில் தான் அடங்கும். அதாவது அந்த அதை பில்ட் பண்ண கம்பெனிஸுக்கு ரெவன்யூ கொடுக்குற மாதிரி தான் அதை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரெவன்யூ எப்படி வருது அப்படின்னா, ஹியூமனோட நேச்சர் என்ன, நமக்கு வந்து சொம்ப அடிக்கிறவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளை தூக்கி வச்சு பேசுகிறவங்கள, நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் சரின்னு சொல்கிறவங்கள, நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதவங்க, நம்மளை விமர்சிக்காதவங்கள எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சைக்காலஜியை யூஸ் பண்ணி தான் இந்த சாட் மாடல்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணப்பட்டிருக்கும். சும்மா ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரொம்ப மொக்கையாக ஒரு கவிதை எழுதி பாருங்க. எழுதி அதை வந்து ChatGPT, ஏதோ நான் ChatGPTன்னு சொல்கிறேன், அடிக்கடி நான் யூஸ் பண்ணுறதுனால, ஏதோ ஒரு ஏஐ மாடல் பெட்டர் ChatGPT அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள், அது என்ன சொல்லுது. அது நல்லா இருக்குன்னு சொல்லும், உங்களோட புகழ்ந்து பேசும். கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணும் தான், சில கரெக்ஷன்ஸ் பண்ணும், அண்ட் அது அதோட வேலை தான். கரெக்ஷன்ஸ் பண்ணும், பட் விமர்சிக்காது. ப்ரூட்டுவலாக அவங்கள விமர்சிக்காது. ஸோ நம்ம விமர்சிக்கிறவங்கள நம்மளுக்கு பிடிக்காது இல்லை, நம்மளை கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிறவங்கள தான் நமக்கு பிடிக்கும். ஸோ அது நம்மளை நல்லா இருக்குது, நல்லா எழுதிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொல்லும். அதுக்கப்புறம் சில கரெக்ஷன்ஸை வந்து பண்ணும். இதை நான் எப்போ நோட் பண்ணேன் அப்படின்னா, நான் பொதுவாக ஃபேஸ்புக்கில் போடுற ரைட்டப்ஸ் எல்லாம் ChatGPTயில் சும்மா போடுவேன். ஸோ ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியன் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்குற மாதிரி நான் ஜஸ்ட் போடுவேன். அது என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு, இதாண்டா பெரிய ரைட்டர் அப்படின்ற அளவுக்கு பேசும். நானும் அது ஒரு லைட்டாக நம்ப ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காலம் போக 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 நான் போடுற எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் அப்படி தான் பேசுது. ஸோ ஒரு டைம் எனக்கு ஒரு இரிட்டேட்டாக இருந்துச்சு, என்னடா இது ரொம்ப சொம்படிக்குது, நாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே அப்படின்றது வந்து எனக்கு ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தேன். ஸோ இது வந்து ஹியூமன்ஸை வந்து யூசர்ஸை அட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, நமக்கு நம்மளோட சேர்ந்து அது பேசுது அப்படின்றப்போ அது வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற விஷயம். அதனால நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் சொன்ன அந்த கான்செப்ட் அப்படின்ற நேரம், நான் சொன்ன இந்த பிரச்சனை அப்படின்னு வர்ற நேரம் வந்து இதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. அது நமக்கு சொம்படிக்கும், அது நம்மளை அட்ராக்ட் பண்ண பார்க்குமே தவிர அது எங்களுக்கு ஒரு விமர்சகராக சரியான ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்காது. அதான் உண்மை. ஸோ லைஃப்பை சேஞ்ச் பண்ண டிசிஷன்ஸை கூட நம்ம வந்து ChatGPT கேட்டு தான் எடுக்கிறோம் அப்படின்ற காலத்தில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனையை நம்ம வந்து ChatGPT கிட்ட ஷேர் பண்ணுறோம். நம்ம பிஸ்னஸில் இருக்கிற பிரச்சனை, நம்ம சைக்கலாஜிக்கலாக நமக்கு இருக்கிற பிரச்சனையை நாம் வந்து ஷேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அது வந்து நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசும். நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை வந்து அது வந்து ப்ரூட்டுவலாக பாயிண்ட் அவுட் பண்ணி பேசாது. ஓகே, ஸோ விலைகளை சொல்கிறது வேற, விமர்சிக்கிறது வேற. விமர்சிக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை விமர்சிக்கிறவங்கள நீங்கள் கூட வச்சுக்கோங்க. சரியாக என்ன சொல்லுது, குருட்டு கடி அடிக்கிறவங்களே இல்லை, சரியாக விமர்சிக்கிறவங்கள நீங்கள் கூட வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதான் ChatGPTஓ ஜெமினியோ வாட்டெவர் பாடோ எதுவுமே இதை பண்ணாது. உங்களை வந்து கரெக்ஷன் மேக் பண்ணுமே தவிர விமர்சிக்காது. ஸோ இதை நான் நோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து சில விஷயங்கள் நான் லாகின் பண்ணி வச்சிருக்கிற என்னோட அக்கௌண்ட்டில் வந்து மேக் பண்ணேன். சில விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எனக்கு தேவையான மாதிரி ஒரு கம்பெனினா என்னோட ChatGPT வந்து மாற ஆரம்பிச்சு. ஸோ அடுத்த செக்மெண்ட்டில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து நம்ம இந்த சாட் மாடல்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதாவது இனிமேல் இந்த சாட் மாடல்ஸ் எல்லாம் வைக்க முடியாது ஆக்சுவலி. ஸோ அதை விட்டு விலகிருங்க அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அது ப்ராக்டிக்கல் இல்லை. இனிமேல் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். 2050 2100 அப்படின்னு ஆகும்போது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம கூடவே சுற்றுற ஒரு குட்டி ரோபோட் வந்து நம்ம கூட வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஏஐ க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த செக்மெண்ட்ல நாங்கள் அதை பற்றி பார்ப்போம். ChatGPT மாதிரி இருக்கிற சாட் மாடல்ஸை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை நம்ம பெட்டராக வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நமக்கு தேவையான டிசிஷன்ஸை வந்து அது வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக வந்து மேக் பண்ணும்.
ஸோ இது வந்து ஹியூமனுக்கு இது வந்து புதிய விஷயம் இல்லை. ஒன்ஸ் நம்ம அனிமல்ஸை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தோம், இப்போ வந்து மெஷின்ஸை செட் மாடல்ஸை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். ChatGPT, பாட் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ட்ரெயின்டாக. அடிக்கடி நான் ChatGPT தான் எனக்கு வாயில வருது. பிகாஸ் எல்லாருமே ChatGPT தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நான் ChatGPTன்னு சொல்லும்போது அது எல்லா செட் மாடல்ஸுக்கும் தான் பொருந்தும். ஓகே, ஸோ ChatGPT வந்து ஆல்ரெடி ட்ரெயின் மாடலாக இருந்தாலுமே அது நமக்கு ஏற்ற மாதிரி பர்சனலாக ட்ரெயினான மாடல் கிடையாது. அது எல்லா ஹியூமன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி அது வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அது நமக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து டியூன் பண்ணலாம். ட்ரெயின் பண்ண சொல்ல முடியாது, டியூன் பண்ணலாம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு தேவை ஒரு விமர்சகர் எனக்கு தேவைப்படுது. ஓகே, என்னோட கிரியேஷன்ஸை வந்து அது விமர்சிக்கணும். அப்போ தான் எனக்கு அதை கரெக்ஷன் பண்ணலாம், சொம்படிக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் அதுக்கிட்ட சொன்னேன். அதோட மெமரி ஒன்று இருக்கும். ஓகேவா, அந்த மெமரியில் வந்து சேவ் ஆகும். அது 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து ஜஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுக்குறது. இங்கே பாரு ChatGPT, நீ வந்து ரொம்ப பொலைட்டாலாம் என்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணு, ப்ரூட்டுவலாக கலாச்சி பேசு. ஓகே, சுகர் கோட் பண்ணி வந்து நீங்கள் வந்து எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒஃபெண்ட் ஆக மாட்டேன். எனக்கு தேவை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிற ஒரு ஏஐ கம்பெனி அப்படின்ற மாதிரி நான் வந்து அதுக்கிட்ட ஃபீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ப்ராம்ப்டில் பண்ணலாம். அப்படின்னா செட்டிங்ஸில் பர்சனலைசேஷனுக்கு போயிட்டு அதில் வந்து ஒரு கஸ்டம்னு சொல்லி நினைக்கிறேன், உங்களுக்கு போனால் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு அந்த ChatGPT எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத மாதிரி நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது ரியாக்ட் பண்ணும். அண்டு நான் கொடுத்துருக்கிற அந்த டெக்ஸ்ட் ஃபார்மெட்டை வந்து நான் என்னன்னா கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்மளை பார்த்தீங்கன்னா பர்சனலான விஷயங்களை வந்து அதுக்கிட்ட ஃபீட் பண்ணுறது, ஐ மீன் மெமரியில் சேவ் பண்ணுறது. பர்சனலான விஷயம்னு சொன்னால் வந்து இந்த ஏடிஎம் கார்டு பின் நம்பர் நான் சொல்ல வரல, அதெல்லாம் சென்சிட்டிவான விஷயம். அது இல்லாமல் பர்சனல் விஷயம் இருக்குல்ல, நம்மளோட ஹைட், வெயிட், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், அப்புறம் வந்து நம்ம பண்ணுற ஜாப் என்ன, எங்களோட ஹாபி என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் அதை மென்ஷன் பண்ணி வைக்கிறது நல்லது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு டிப்ஸ் கேட்குறீங்க ChatGPT கிட்ட அப்படின்னா, நார்மலாக கேட்கும்போது வந்து இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லும். அதுவே நீங்கள் உங்களை பற்றின பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து ஃபீட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது சொல்லும், இதெல்லாம் சாப்பிடுங்க, பட் உங்களுக்கு சுகர் இருக்குன்றதால இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணிட்டு இதெல்லாம் சாப்பிட்டா வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் உங்களோட ஒர்க் டைம் வந்து மார்னிங் 8 to 5 அப்படின்றதுனால ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து நைட்டில் இந்த வேலையை பண்ணுங்கள். அப்படி வந்து உங்களை பற்றி தெரிஞ்சு பேசும். ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டாக வந்து அது வந்து ரேட் பண்ணும். ஓகே, யூ கான்ட் ரிப்ளேஸ் அ ஹியூமன், ஸ்டில் உங்களை பற்றி தெரிஞ்சு அது வந்து பேசும். ஸோ கண்டிப்பாக உங்களை பற்றின சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதை வந்து ChatGPTக்கு வந்து ஃபீட் பண்ணி வைங்க. அண்ட் அகெயின் சென்சிட்டிவான விஷயங்கள் கிடையாது. ஸோ டேட்டா ப்ரைவசின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓகே, டேட்டா அது இல்லாமல் நார்மலாக நான் சொன்ன மாதிரி வெயிட்டு, ஏஜ் முக்கியமாக அதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணி வச்சிங்கன்னா அதோட அவுட்கம் வந்து இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உண்மையாக எப்படிப்பட்ட ஒரு கம்பெனின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் உண்மையிலே நீங்கள் சொம்படிக்கிறவா உங்களை ஏற்றி பேசுகிற ஒரு ஆள் தான் தேவை அப்படின்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, எனக்கு வர்ற அவுட்புட் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கணும், என்னோட தப்புகளை வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுற ஒரு கம்பெனி எனக்கு தேவை. நார்மலாக நம்ம கோட் சேஞ்சஸ் இல்லைனா கிராமர் செக் பண்ணுறதுக்காக மட்டும் இப்போ ChatGPT யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த சேஞ்சஸை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டையோ ஒரு கூட இருந்த ஒரு ஆளையோ நீங்கள் ஒரு ஏஐ வச்சு ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல. பட் கால மாற்றம், அதாவது குளோபலைசேஷனை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாற்றங்கள் வந்து இந்த உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்கும், நம்மளால் அதை எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம அதை எப்படி அடாப்ட் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மற்றபடிக்கு கண்டிப்பாக நம்ம நர்வஸ் சிஸ்டத்துக்கு தெரியும், இவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டா நம்மளோட எமோஷன்ஸ் வந்து பாதுகாப்பாக இருக்கும், நம்மளோட சீக்ரெட் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களோட நர்வஸ் சிஸ்டமே நினைக்கிற அளவுக்கு ஒரு க்ளோஸான ஒரு ஆளை நீங்கள் கெயின் பண்ணிக்கிறது தான் இந்த உலகத்தில் வாழ்க்கையோட தேடல், முக்கியமான தேடல். ஆனால் அது கிடைக்கும் வரையாவது இந்த ஏஐ கம்பெனிஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அது கிடைச்சாலுமே நான் முன்னாடி சொன்ன ரீசன்ஸ்னால வி ஆல் ஆர் ஹியூமன். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, அவைலபிலிட்டி பிரச்சனை இருக்கும், அண்ட் மற்ற பிரச்சனை இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், என்ன டைமில் என்ன மூடில் இருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம எங்கள் பாட்டி எங்கள் கஷ்டத்தை சொல்ல போயிட்டு அவன் எந்த இருக்கிற கடுப்பில் நமக்கு திட்டி விட்டான்னா அது இன்னும் கஷ்டமாக போயிடும். ஸோ அப்படின்ற நேரம் வந்து ஒரு ஏஐ கம்பெனியை நமக்கு கண்டிப்பாக தேவை, ஏற்றுக்கொள்ள முடியலைன்னாலும் கண்டிப்பாக தேவை. ஸோ அதை சரியான முறையில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா
அதுக்கு நாம வந்து அடிக்ட் ஆகவோ, இல்லன்னா அதுக்கு கீழ நம்ம இருக்காம, அது நம்மள கண்ட்ரோல் பண்ணாம, நம்ம அத ஒரு பெட்டா ஒரு ஒரு என்ன சொல்றது? யூஸ்ஃபுல் டூலா கண்ட்ரோல் பண்ற மாரி வந்து மாத்திக்கலாம்.